ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சுவையான பாஸ்தா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பொடி பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு குடைமிளகாய், பொடியாக நறுக்கின 2 கேரட், 5 ரூபா பேக்கெட்டு மேகி மசாலா எடுத்துருக்கிறேன். எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இது பாஸ்தா வேகிறதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டால் தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நான் இதில் 3 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதை நம்ம ஒரு வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக்கொள்ளணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வைத்திருக்கிற பூண்டை போட்டு வதக்கணும். பூண்டு கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டு வதங்கின உடனே பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளணும். பெரிய வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே பொடியாக நறுக்கி வச்சுருந்த கேரட் அதில் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி கொள்ளணும். ஒரு நிமிஷம் வதக்கின உடனே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அந்த குடைமிளகாயை அது கூட சேர்த்து கிண்டணும் நல்லா. இப்போ அந்த வெஜிடபிள் வெந்ததும் வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு போட்டு கிண்டி கொள்ளணும். ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து கொள்ளுவோம். உப்பு சேர்த்து நன்றாக கிளறின உடனே அந்த மேகி மசாலாவை கட் பண்ணி இது கூட சேர்த்து கொள்ளுவோம். நான் இப்போ 3 பாக்கெட்டு மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். 5 ரூபா பேக்கெட். மசாலாவை சேர்த்து 2 நிமிஷம் கிண்டி வைத்து கொள்ள வேண்டும். இப்போ வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடணும். இப்போ இதுக்கு மேலே மல்லி இலை தூவி இறக்குவோம். சுவையான பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.